நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடப்பிரிவிற்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சி வகுப்பை நாம் காண இருக்கிறோம். இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு கிட்டத்தட்ட 45 மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். கிட்டத்தட்ட 16 தொகுதிகளானது நம்ம பண்றோம். அதுக்கடுத்து டெஸ்ட் பேஜ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் 150 தேர்வுகளாகவும், மூன்றாவது பயிற்சி வகுப்பு, நான்காவது ஒருவரி வினாவிடை. இந்த கான்செப்ட்ல 45 மூல புத்தகங்களை நம்ம நினைச்சிரோம் ஃபாலோ பண்றோம். இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு, இது போக பள்ளி பாட புத்தகம், இலக்கிய வரலாறு, இதுல இருந்து கிட்டத்தட்ட 12,000 வினாக்களானது நம்ம தொகுத்து அதை நினைச்சிரோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம். ஓராண்டு கால பயிற்சியில ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் 100% பணி வாய்ப்பிற்கான ஒரு உத்தரவாதமாக இதை நம்ம நினைச்சிரோம். அனைத்து தகவலையுமே உங்களுக்கு கொடுக்குறோம். டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த பயிற்சியானது உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் உருவாக்கி கொடுக்குறோம். இன்றைய பயிற்சி வகுப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுடைய குறிப்பேட்டுல குறிப்பெடுத்துக்கோங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை விட்டுட்டு வேற எந்த வினாக்களும் வெளியில் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அந்த அளவுக்கு அனைத்து மூல புத்தகங்களையுமே நம்ம நினைச்சிரோம் இதுல தொகுத்து கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம 2025 அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்ற முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கோர்ஸா இதை நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு பண்ணி கொடுக்கிறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இன்றைய பகுதியானது புரட்சி கவி பாவேந்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர். தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேத ஆகமங்களை முறையாக கற்று தமிழுக்கு அரும் தொண்டாற்றியவர். கவிஞர், அரசியல்வாதி, எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், தமிழாசிரியர், கவிஞர் என்று பல்வேறு துறைகள்ல தமிழ் மொழிக்கு இனிமையான தமிழ் மொழியை மக்களிடம் எடுத்து சென்றவர். அது மட்டும் இல்லாம தமிழ் மொழிக்கு அருந்தொண்டாற்றியவர். தன்னுடைய நாடக படைப்பான பிசிராந்தையார் என்ற படைப்பிற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர். பாவேந்தர் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படக்கூடியவர். தமிழ் ஆசிரியர், கவிஞர், அரசியல்வாதி, இதழாளர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர். தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழ் மொழிக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன், இவரை பற்றி தான் இன்று நாம் காண இருக்கிறோம். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லி எடுத்துக்கிற போது, இவர் புதுவையில் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 1891ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய பெற்றோர் சொல்லி பார்க்கும்போது கனகசபை லட்சுமி அம்மையார். இவர்களுக்கு புதல்வராக 29/4/1891 பிறந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 29 பிறந்து 21/4 அதே மாதம் 1964 நினைச்சாரு உயிர் நீத்தார். இவர் பெற்றோர்களை நம்ம பார்த்தாச்சு. கனகசபை லட்சுமி அம்மையார். இவர்களுக்கு மகனாக பிறந்த பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சுப்புரத்தினம். இவருடைய தந்தை பெயர்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா முதல் பாதி. தந்தை பெயர் கனகசபை, சரிங்களா? இவர் தந்தை சபையில தந்தையுடைய பெயர்ல இருக்கக்கூடிய முதல் பாதி, சரிங்களா? அது முழு பெயர் கனக என்பதை எடுத்துக்கொண்டு நினைச்சாரு. இவருடைய பெயரானது கனக சுப்புரத்தினம் என்றும் பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது. சரியா? இப்ப பாவேந்தர் பாரதிதாசனை எடுத்துக்கிற பொழுது இளம் வயதிலேயே தமிழ் மீது
தீராத காதல் கொண்டு பற்று உடையவராக இருந்தார். சோ புதுச்சேரியில இவர் பிறந்திருப்பதனால புதுச்சேரி பகுதியானது பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கம் இருந்தது. ஆனால் இவர் என்ன செய்யறாரு, பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரியில் பிறந்ததன் காரணமாக பிரெஞ்சு பள்ளியில் என்ன செய்கிறாரு, சேர்க்கப்படுகிறார். ஆனா இவர் தனது தொடக்க கல்வியை யாரிடம் கற்றார்? தொடக்க கல்வியை இவர் என்ன செய்யறாரு, திருப்புலிசாமி ஐயா என்பவரிடம் இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தொடக்க கல்வியை கற்றார். அது மட்டும் இல்லாம புகழ்பெற்ற அறிஞர்களின் மேற்பார்வையில தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், சைவ சித்தாந்த வேதாந்தம் இதை என்ன செய்யறாரு, புகழ்பெற்ற அறிஞர்கள் முன்னிலையில் கற்றுக்கொண்டார். பிற்காலத்துல தமிழும் பயில வேண்டும், தமிழ் பயிலக்கூடிய பள்ளியில் சேர வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு இருந்த அவருக்கு தமிழ் பள்ளியில் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சோ அந்த பள்ளியில் சேர்ந்து விருப்ப பாடமான தமிழ் மொழியை என்ன செய்யறாரு, கற்றுக்கொள்கிறார். சிறு வயதிலேயே அழகான பாடல்களை எழுதக்கூடிய திறன் பாரதிதாசன் பெற்றிருந்தனால பள்ளி படிப்பை நன்கு கற்று தேர்ந்த அவர் தன்னுடைய 14வது வயதில் புதுச்சேரியில் உள்ள அரசினர் கல்லூரி கால்வே கல்லூரியில பேராசிரியராக என்ன செய்யறாரு, பணியாற்றுகிறார். இது இவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கூறப்படுகிறது. சோ அதற்கு பிறகு சிறிது காலம் நிரவி அரசு பள்ளியில ஆசிரியராக பணியாற்றினார். பிற்காலத்துல சிறுகடித்து வானம்பாடிகளுக்கு முதல் எழுத்தும் தலையெழுத்துமாக விளங்கியவர் யார்? நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். பிற்காலத்தில் சிறகடித்து பறந்த வானம்பாடிகளுக்கு முதல் எழுத்து தலையெழுத்து யாருன்னா பாரதிதாசன். இவர் தமிழ் அறிவு நிறைந்தவராகவும் விடாமுயற்சியாலும் இவர் என்ன செய்றாரு, தமிழ் பயின்று இளங்கலை பட்டப்படிப்பை முடித்து கல்லூரியில் முதலாவதாக என்ன செய்றாரு, தேர்ச்சி பெறுகிறார். சரியா? சோ 1919 ஆண்டு மிக முக்கியமானது, குறிப்பிடுத்துங்க. 1919 ஆண்டு காரைக்காலை சேர்ந்த அரசினர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக இவர் என்ன செய்றாரு, பணியில் சேர்கிறார். பணியில் சேர்ந்து தமிழ் ஆசிரியராக பதவியேற்று பணியில் இருக்கும் பொழுதுதான் இவர் என்ன செய்றாரு, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார், திருமணத்தை புரிகிறார். சோ இப்ப பாத்தீங்கன்னா இவருடைய டோட்டல் டீடைல நம்ம பார்க்கும் பொழுது முதல் பாயிண்ட் குறிப்பெடுத்துக்கோங்க. சிறிது காலம் நிரவி அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். புதுவை அரசினர் கல்லூரி கால்வே கல்லூரியில இவர் நினைச்சாரு பயின்றார். அது மட்டும் இல்லாம அங்க நினைச்சாரு பேராசிரியராகவும் பணியாற்றினார். பிற்காலத்தில் சிறுகடித்த வானம்பாடிகளுக்கு முதல் எழுத்து தலையெழுத்து என்று அழைக்கப்படக்கூடியவர் பாரதிதாசன். பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை தமிழ் கவிதையில் தந்தவர் யார்? நம்மளுக்கு கேட்கலாம். பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். இயற்கையை வர்ணித்து பாடுவதில் இணையற்ற கவிஞர் யார்? இயற்கையை வர்ணித்து பாடுவதில் இணையற்ற கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசனின் உரை நடைகளாக இருக்கட்டும், அவருடைய படைப்புகள் அனைத்துமே கவிதை நடை கொண்டவையாக இருக்கக்கூடியது. குடியரசு, பகுத்தறிவு இந்த இதழ்கள்ல பாடல், கட்டுரை எழுத ஆரம்பித்தார். குடியரசு, பகுத்தறிவு இதழ்களின் ஆசிரியர் யாருன்னா தந்தை பெரியார். சோ தந்தை பெரியாரினுடைய குடியரசு, பகுத்தறிவு இந்த இதழ்கள்ல இவர் நினைச்சார் பாடல்கள், கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார். 1931 ஆண்டு புதுவை முரசு என்ற ஏட்டினை நடத்த ஆரம்பித்தார். குயில் என்ற இலக்கிய இதழையும் நடத்தினார். அப்ப புதுவை முரசு என்பது ஏடு, இது 1931 ஆரம்பித்தார். குயில் என்பது இலக்கிய இதழ், இதையும் பாரதிதாசன் நடத்தினார். பாரதிதாசனுடைய முதல் கவிதை தொகுப்பு வெளிவந்த ஆண்டு என்ன கேட்டாங்கன்னா 1938 ஆண்டு. 1938 ஆண்டு பாரதிதாசனின் முதல் கவிதை தொகுப்பானது வெளியானது. 1946 ஜூலை 29 அறிஞர் அண்ணா அவர்களால் இவர் பாராட்டப்பட்டு புரட்சி கவி
என்னும் பட்டமானது வழங்கப்பட்டது. அப்ப பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? அறிஞர் அண்ணா. ஆண்டுன்னு கேட்டாங்க 1946 ஜூலை 29 இவர் தொடக்க கல்வியை என்ன செய்வாரு? திருப்புலி சாமியிடம் கற்றார். 1920 பழனி அம்மையார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர் திருமணம் செய்து கொண்ட ஆண்டு 1920. இவருடைய மனைவி பழனி அம்மையார். பாரதிதாசனுக்கும் பழனி அம்மையார் தம்பதியருக்கும் நவம்பர் 3 1928 மன்னர் மன்னன் என்ற மகனானது பிறந்தான். அதன் பிறகு சரஸ்வதி, வசந்தா மற்றும் ரமணி போன்ற மகன்களும் பிறந்தனர். இவர் 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாரதிதாசன் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லி கேட்டாங்க 1954. 5 ஆண்டுகள்ல செம்மையாக என்ன செய்யறாரு? இவர் பணிபுரிகிறார். மீண்டும் 1960 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இவருடைய பாடல்கள், பாரதிதாசனின் பாடல்கள் செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நம்மளுக்கு கேட்கலாம், பாரதிதாசனின் பாடல்கள் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னா செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. புதுவையில் வெளியான இதழ்களில் கிறுக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் என பல புனை பெயர்கள்ல என்ன செய்வது? கவிதைகள், கட்டுரைகள் எழுதி வந்தார். இதுல புதுவையில் வெளியாகக்கூடிய இதழ்ல கிறுக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் என பல புனை பெயர்கள்ல என்ன செய்தார்? தன்னுடைய படைப்புகளை எழுதி வந்தார். இவரை பின்தொடர்ந்து வந்தக்கூடிய கவிஞர்கள் தங்களை பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைத்துக் கொண்டனர். இவரை பின்பற்றி வந்த கவிஞர்கள் யாரு? இந்த பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் சொல்லி எடுத்துக்கிற போது வாணிதாசன், முதல்ல வாணிதாசன், முடியரசன், சுரதா, கம்பதாசன். இவர்கள் 4 குறிப்பிடத்தக்கவர்கள் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள். வாணிதாசன், முடியரசன், சுரதா, கம்பதாசன். பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதினார். தன் நண்பர்கள் முன்னால் பாடு என்று பாரதி கூற, பாரதிதாசன் எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி 7 கதல் அவள் வண்ணமடா என்று பாடினார். இந்த பாடலை பாரதியார் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என குறிப்பிட்டு சுதேசமித்திரனுக்கு அனுப்பினார். இது முக்கியமான ஒரு குறிப்பு. பாரதியாருடன் ஏற்பட்ட நட்பு. தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூட இல்லாத பறவை என்று பாடியவர் யார்? தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று பாடியவர் உருசிய நாட்டு கவிஞர் ரசூல் காம்சதோ. அவரை போல தமிழகத்தின் ரசூல் காம்சதோ என்று அழைக்கப்பட்டவர் யார்னா பாரதிதாசன். 1990 இவருடைய பாடல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. பாரதிதாசனின் பாடல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு 1990. எண்ணற்ற படைப்புகள் இவர் தமிழ் மொழிக்கு வழங்கி இருந்தாலும் சாதி மறுப்பு, இவருடைய பாடலின் கருப்பொருள் என்ன? சாதி மறுப்பு, கடவுள் எதிர்ப்பு போன்ற மூட நம்பிக்கைகளை மக்கள் மனதில் இருந்து அழிக்கும் விதமாக பல்வேறு படைப்புகளை வெளியிட்டவர் பாரதிதாசன். பாரதிதாசன் அவர்களுக்கு பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டமும், அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டத்தையும் வழங்கினார்கள். தமிழ்நாடு மாநில அரசாங்கம் இவரது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு தமிழ் கவிஞருக்கு பாரதிதாசன் விருதானது வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை, மாநில பல்கலைக்கழகமானது திருச்சிராப்பள்ளியில் நிறுவப்பட்டுள்ளது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பெரிய பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பெயரில் மாநில பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டு அது திருச்சிராப்பள்ளியில் நிறுவப்பட்டு இயங்கி வருகிறது.
1970 ஆண்டு இவரது அமைதி ஊமை என்ற நாடகத்திற்கு தங்க கிளி பரிசானது வழங்கப்பட்டது. எப்ப? 1970 ஆண்டு. 1970 இவரது அமைதி ஊமை என்ற நாடகத்திற்காக தங்க கிளி பரிசானது கொடுக்கப்பட்டது. 1970 அதே ஆண்டில் இவரது மரணத்திற்கு பின்பு இவர் எழுதிய பிசிராந்தையார் என்பது என்னன்னு கேட்கலாம். நாடகம். சோ பாரதிதாசன் படைப்பில் பிசிராந்தையார் என்பது நாடகம். 1970 ஆண்டு இவருடைய மரணத்திற்கு பின்பு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது. 2001 ஆண்டு அக்டோபர் 9 சென்னை தபால் துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல் தலை இவரது பெயரில் வெளியிடப்பட்டது. சோ இதெல்லாம் இவருக்கு செஞ்ச சிறப்புகள். சரியா? முதல்ல என்ன செய்யறாங்க? இவருடைய படைப்புகளை 1990 ஆண்டு என்ன செய்யப்படுது? தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை பெரியாரும், புரட்சி கவி என்ற பட்டத்தை அறிஞர் அண்ணாவும் வழங்கினார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, தமிழ்நாடு அரசு என்ன செய்தது? இவரது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு தமிழ் கவிஞருக்கு பாரதிதாசன் விருதானது வழங்கப்படுகிறது. அடுத்தது, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் ஒரு மாநில பல்கலைக்கழகமானது திருச்சிராப்பள்ளியில் இவருடைய பெயரில் நிறுவப்பட்டு இயங்கி வருகிறது. 1970 இவரது அமைதி ஊமை என்ற நாடகத்திற்காக தங்க கிளி பரிசானது வழங்கப்பட்டது. அதே ஆண்டுல இவருடைய மரணத்துக்கு பின்பு பிசிராந்தையார் என்ற நாடகத்திற்காக சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்படுகிறது. 2001 ஆண்டு அக்டோபர் 9 சென்னை தபால் துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல் தலையானது இவரது பெயரில் வெளியிடப்பட்டது. பாரதிதாசன் பாடல்கள்ல சிறந்த தொடர்களாக அமையக்கூடியவை இங்க நம்ம நினைச்சிரோம் தொகுத்து கொடுக்கிறோம் பாருங்க. தொண்டு செய்வோர் தமிழுக்கு துறைதோறும் துடித்து எழுந்தே என்பது இவருடைய முதல் தொடர். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே, இது புதுவை அரசினுடைய தமிழ் தாய் வாழ்த்தாக இருக்கிறது. இதை பாடியவர் பாரதிதாசன். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலன்மேனம் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாடியவர் பாரதிதாசன். இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தால் நல்லமுது. எளிய நடையில் தமிழ் நூல் எளிதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோம் அலைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவது கண்டே. தமிழே நீ ஓர் பூக்காடு, நான் ஒரு தும்பி, எல்லோருக்கும் எல்லாம் இருப்பதென இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையம். கொலை வாயினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. தமிழுக்கு அமுதென்று பெயர், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். தமிழின் விந்தையை எழுதத் தரமோ, உள்ளே தொட்டால் உரிசில் இனிக்கும் தெள்ளு தமிழ். செந்தமிழே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே. தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது. புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். அகரம் முதலில் ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய். இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே, தொண்டு செய்து படுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும் என்று பாரதியாரை குறித்து பாடியது. சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். மங்கை ஒருத்தி தரும் சுகம் எங்கள் மா தமிழுக்கு ஈடு இணை இல்லை. உழுவர் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் மலையே மலையே வா வா. பெயரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே,
மதம் மனிதனின் மாற்று சட்டை, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே, கல்வியில்லா பெண் கடல் நிலம் போன்றவள், பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கே. இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய மிக சிறந்த தொடர்களாக இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு அப்படியே தொகுத்து கொடுத்திருக்கோம். சோ அடுத்து இவருடைய சிறந்த நூல்கள் சொல்லி எடுத்துக்கிறோம் பொழுது முதல்ல பாத்தீங்கன்னா குடும்ப விளக்கு. இவருடைய படைப்புகள்ல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது குடும்ப விளக்கு. கல்வி கற்பதனால் ஒரு குடும்பம் எவ்வாறு இருக்கும், கல்வியின் பெருமையை பாடுவதற்காக பாரதிதாசனின் படைப்பு எது? குடும்ப விளக்கு. இருண்ட வீடு, இது ஒரு நகைச்சுவை நூல். இருண்ட வீடு என்பது கல்வி கற்பதனால் ஏற்படக்கூடியதை எடுத்து கூறக்கூடியது குடும்ப விளக்குனா, கல்வி கல்லாததனால் ஒரு குடும்பம் அடையக்கூடிய தீமைகளை குறித்து கூறக்கூடியது இருண்ட வீடு. அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முற்றம், சேரதாண்டவம், சஞ்சீவ பர்வதத்தின் சாரல், இது ஒரு பொது உடைமை நூல். இளைஞர் இலக்கியம், வீரத்தாய், நல்ல தீர்ப்பு, தமிழச்சியின் கத்தி, சௌமியன், குறிஞ்சி திட்டு, கற்கண்டு. இது ஃபுல்லாமே பாரதிதாசன் படைப்புகள்ல மிக முக்கியமானது. சோ அடுத்து இவருடைய விருதுகள் சொல்லி பார்க்கும் பொழுது பிசிராந்தையார், இது ஒரு நாடக நூல், சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. அடுத்து தமிழ் இயக்கம், இசை அமுது, மணிமேகலை வெண்பால், கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இரணியன் அல்லது இணையற்ற வீரன், காதலா கடமையா, காதல் நினைவுகள், அமைதி, கலைக்கூத்தியின் காதல், தேனருவி. இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இவருடைய படைப்புகளாக நம்ம சொல்றோம். சோ மீண்டும் ஒரு முறை அப்படியே சொல்றேன், குறிப்பெடுத்துக்கோங்க. முதல்ல குடும்ப விளக்கு, இருண்ட வீடு. இருண்ட வீடு என்பது என்னன்னா ஒரு நகைச்சுவை நூல். அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், சஞ்சீவ பர்வதத்தின் சாரல், இது ஒரு பொது உடைமை. இளைஞர் இலக்கியம், வீரத்தாய், நல்ல தீர்ப்பு, தமிழச்சியின் கத்தி, சௌமியன், குறிஞ்சி திட்டு, கற்கண்டு. இது ஃபுல்லாமே இவருடைய படைப்பு. பிசிராந்தையார் என்பது ஒரு நாடக நூல், இது சாகித்ய அகாடமி விருது பெற்றது. தமிழ் இயக்கம், இசை அமுது, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இரணியன் அல்லது இணையற்ற வீரன், காதலா கடமையா, காதல் நினைவுகள், அமைதி, கலைக்கூத்தியின் காதல், தேனருவி, குறிஞ்சி திட்டு, கற்கண்டு. இவருடைய படைப்பு. இவருக்கு வழங்கக்கூடிய புகழாரங்கள், புகழ் உரைகள் என்ன? சுப்புரத்தினம் ஓர் கவி என்று கூறியவர் பாரதியார். சுப்புரத்தினம் ஒரு கவி. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேர் அறிஞன் பாரதிதாசன். அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேர் அறிஞர் புதுமை பித்தன் பாரதிதாசன் நினைச்சாரு. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி. பாரதியாருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் என்று கூறியவர் கூப்ப ராஜகோபாலன். பாரதிதாசனின் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழன் ஆகிவிடுவான் என்று கூறியவர் சிதம்பரநாத செட்டியார். மன்னவருக்கு மன்னன், மகா கவிஞன், தன்னேர் இல்லாத தமிழ் புலவன், தன்னிகர் இல்லாத தமிழ் புலவன், கண் மறைந்தான் என்று புகழுரை கூறியவர் கண்ணதாசன். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெதிய பந்தல், அழகின் சிரிப்பு. இது இவருடைய புகழ் உரையாக இங்க கூறுறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன், குறிப்பெடுத்துக்கோங்க. சுப்புரத்தினம் ஓர் கவி என்று புகழுரை பாடியவர் பாரதியார். அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேர் அறிஞர் பாரதிதாசன்.
என்று புகழுரை வழங்கியவர் புதுமை பித்தன். பாரதிக்கு பின் தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் என்று புகழ்ந்தவர் கூப்பா ராஜகோபாலன். இவர்தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழன் ஆகி விடுவான் என்று புகழுரை கூடியவர் சிதம்பரநாத செட்டியார். மன்னருக்கு மன்னன் மகா கவிஞன் தன்னேல் இல்லாத தமிழ் புலவன் கண்மறைந்தான் என்று புகழுரை பாடியவர் கண்ணதாசன். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெதிய பந்தல் அழகின் சிரிப்பு. திரைப்பட கதாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி என்ற பன்முகம் தன்மை கொண்ட பாரதிதாசனுடைய இறப்பு என்பது அவர் பிறந்த மாதமான ஏப்ரல் மாதம் 21 1964 இயற்கை எய்தினார். இவருடைய வாழ்க்கை வரலாறை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகள் வாரியாக கால வரிசை படுத்தும் பொழுது இவருடைய பிறப்பு இறப்புங்கிறது நார்மலா இருக்கக்கூடியது. அது போக 1919 காரைக்காலை சேர்ந்த அரசினர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பதவியேற்றார். 1920 பழனி அம்மையார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1960 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார். 1964 ஏப்ரல் 21 இயற்கை எய்தினார். 1970 இவர் இறந்து ஒரு 6 ஆண்டுகள் கழித்து இவருக்கு என்ன செய்யப்படுது, இவருடைய மரணத்திற்கு பின்பு பிசிராந்தையார் என்ற நாடகத்திற்காக சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்படுகிறது. சோ இதுல இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக நம்ம தொகுத்து பார்க்கும் பொழுது மொத்தமாக உங்களுக்கு பாரதிதாசன் குறித்த அனைத்து தகவல்களுமே இதுக்குள்ள வந்துருச்சு. சோ இதுல நீங்க வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. சோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க உங்களுக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறோம். சோ அதுல குறிப்பாக பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், குறிஞ்சி திட்டு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசை அமுது, குயில், தமிழச்சியின் கத்தி, பாண்டியன் பரிசு, பாரதிதாசனின் ஆத்திச்சூடி, பெண்கள் விடுதலை, பிசிராந்தையார், மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியன் துதி அமுது, முல்லைக்காடு, கலைமன்றம், விடுதலை வேட்கை. சோ பல படைப்புகளை இவர் நினைச்சிருக்காரு, உருவாக்கி கொடுத்துருவார். நான் இங்க கொடுத்திருக்க படைப்பு போல மேலும் சில படைப்புகளானது இங்க இருக்குது. அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பெடுத்துக்கோங்க. எதிர்பாராத முத்தம், பாண்டியன் பரிசு, குறிஞ்சி திட்டு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசை அமது, குயில், தமிழச்சியின் கத்தி, பாண்டியன் பரிசு, பாரதிதாசன் ஆத்திச்சூடி. புதுமையானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாரதிதாசனின் ஆத்திச்சூடி, பெண்கள் விடுதலை, பிசிராந்தையார், மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியர் துதி அமுது, முல்லைக்காடு, கலை மன்றம், விடுதலை வேட்கை. சோ இது ஃபுல்லா இவருடைய படைப்பு. அதே மாதிரி இவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன அதையுமே மெயினா பார்த்துக்கோங்க. தமிழ் மொழியின் மீது தீராத பற்று கொண்டவர், சரிங்களா? அது மட்டும் இல்லாம சுப்பிரமணிய பாரதியாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர், சரியா? சோ இது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு லைன், அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சுப்பிரமணிய பாரதியார் பாத்தீங்கன்னா தன்னுடைய குருவாக கொண்டவர் பாரதிதாசன். அதுக்காக தான் தன்னுடைய பெயரை நினைச்சாரு பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லாம இவர் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியுள்ளார் என்பது மிகச் சிறந்தது. அதுல குறிப்பாக அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர் போன்ற படைப்புகள் பாத்தீங்கன்னா இவர் என்ன செஞ்சிருக்காங்க, இவரை ஊக்குவித்தது. அதை அடிப்படையாக வைத்துதான் இவர் நினைச்சாரு பல படைப்புகளை உருவாக்கினார் என்பதும் கூறப்படுகிறது. இந்த பாரதிதாசன் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இதுதான் இவரை குறித்தது. சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய குறிப்பேட்டுல இதை குறிப்பெடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நம்ம ஒவ்வொரு நாளும் தொகுத்து கொடுக்கிறோம். அதை முழுமையாக பயன்படுத்துங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஜனவரி 1, 2025 இருந்து டெய்லி
ஸ்லிப் டெஸ்ட் ஆனது இந்த பகுதியில் வந்து கொடுப்பதற்கு நான் வழிமுறைகளை உருவாக்கியிருக்கேன். ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி அரசு பணியை உறுதித்தாக்கிக்கோங்க. நம்முடைய சுபைக்குழுவினுடைய ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க்கு சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி பெற்று உங்களுடைய அரசு பணி கனவை உறுதித்தாக்கிக் கொள்ளுங்கள். தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.